வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். மோடி அரசாங்கம் 11 ஆண்டை நிறைவு செய்திருக்கிறாங்க. மோடி பிரதமரா பதவியேற்று 11 ஆண்டு காலம் நகர்ந்திருக்குது. இந்த 11 ஆண்டு காலம் எப்படி இருக்குது? மக்களினுடைய மனநிலை இந்த மோடி அரசாங்கத்திற்கு என்ன மாதிரியான மதிப்பெண்கள் குடுக்குறாங்க? எப்படி பார்க்குறாங்க? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய செய்தி சேனல்ஸ் வந்துட்டு கருத்து கணிப்பு முடிவுகளை எடுத்திருந்தாங்க. ஸோ அந்த வகையில நாம வந்துட்டு முதலாவது இந்தியா டுடே அவர்கள் சில கேள்விகளை கேட்டு அதற்கான பதில்கள வாங்கியிருக்கிறாங்க. அந்த கருத்து கணிப்பினுடைய முடிவுகள 2 பார்ட்டா நம்ம 2 வீடியோவா நான் பகிர்ந்துக்க போறோம். ஒரு 11 கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோல ஒரு 6 கேள்வி அதற்கான ரெஸ்பான்ஸ். அடுத்த வீடியோல 5 கேள்விகளும் அதற்கான ரெஸ்பான்ஸும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ அந்த கருத்து கணிப்பு முடிவுல என்னென்ன கேட்டாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இந்தியா டுடே அண்ட் சி வோட்டர் இவர்கள் 2 பேரும் சேர்ந்து 11 ஆண்டு கால மோடியினுடைய அரசாங்கம் குறித்து மக்களிடம் நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகள். முதலாவது கேள்வி, மோடியினுடைய அரசாங்கத்துல பெருமளவுல தாக்கத்தை ஏற்படுத்திய சீர்திருத்தம் அப்படின்னா எதை பார்ப்பீங்க அப்படின்ற கேள்விக்கு ஆர்டிகல் 370 நீக்கியது அப்படின்னு சொல்லிட்டு 18.1% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு 19.9% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. மேக் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு 10% மக்களும், சிஏஏ அப்படின்னு சொல்லிட்டு 9.1% மக்களும், ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு 11.5% மக்களும் சொல்லியிருக்கிறாங்க. அதிகபட்சமா டிஜிட்டல் இந்தியாவுக்கான பெர்சன்டேஜ் மக்கள் கொடுத்திருக்கிறாங்க. ஸோ அதை நம்ம பிராக்டிகலாவும் பார்த்துட்டு இருக்கிறோம். அடுத்த கேள்வி, மோடி அரசாங்கம் பொருளாதாரத்தை நிர்வகிக்கிறதுல எப்படி எல்லாம் சிறப்பா செயல்படுது அப்படின்ற கேள்விக்கு ரொம்ப சிறப்பா செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு 42.7% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஓரளவு சிறப்பா செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு 22.6% மக்களும் சிறப்புன்னு சொல்ல முடியாது, சிறப்பில்லைன்னு சொல்ல முடியாது, ஓரளவு போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 13.7% மக்களும், கொஞ்சம் மோசமா தாங்க போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 4.7% மக்களும், ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குது அப்படின்ற மக்கள் 11.4% ஆதரவு தெரிவித்திருக்கிறாங்க. ஸோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பா செயல்பட்டு இருக்குது, ஓரளவு சிறப்பா செயல்பட்டு இருக்குது. இந்த ரெண்டையும் நம்ம சேர்த்து பார்த்தாலே கிட்டத்தட்ட 65% மேல போகுது அப்படின்றத பார்க்க முடிகிறது. அடுத்தது, மோடி அரசாங்கம் வேலையின்மை இந்த விஷயத்தை எதிர்கொள்றதுல எவ்வளவு சிறப்பா செயல்பட்டு இருக்குது அப்படின்ற கேள்விக்கு ரொம்ப சிறப்பா செயல்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 26.3% மக்களும், ஓரளவு சிறப்பா செயல்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 27.9% மக்களும், அப்படியும் இல்லை இப்படியும் இல்லை எல்லாமே நியூட்ரலா ஒரு மாதிரி இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு 19.9% மக்களும், கொஞ்சம் மோசமா தாங்க செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு 7% மக்களும், ரொம்ப மோசமா செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு 15% மக்களும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நல்லா செயல்படுது, ஓரளவு நல்லா செயல்படுது. இந்த ரெண்டையும் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 55% மக்கள் வந்துட்டு ஓரளவு சிறப்பா செயல்படுது, நல்லாவே சிறப்பா செயல்படுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அடுத்த கேள்வி, மத நல்லிணக்கத்தை மேம்படுத்துறதுல மோடியினுடைய செயல்பாடு, மோடி அரசாங்கத்தினுடைய செயல்பாடு எப்படி இருக்குது அப்படின்ற கேள்விக்கு ரொம்ப சிறப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 44.2% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஓரளவு சிறப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 16.9% மக்களும், நியூட்ரலா இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு 11.1% மக்களும், கொஞ்சம் மோசமா தாங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 6.8% மக்களும், ரொம்ப மோசமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 16.1% மக்களும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுலயும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பாதிக்கும் மேற்பட்ட மக்கள் வந்துட்டு நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அடுத்த கொஸ்டின், தீவிரவாதத்தை எதிர்க்கிறதுல மோடி அரசாங்கத்தினுடைய செயல்பாடு எப்படி இருக்குது அப்படின்ற கேள்விக்கு சிறப்பா இருக்குதுன்னு சொல்லிட்டு 53.9% மக்களும், குட் அப்படின்னு சொல்லிட்டு 13.4% மக்களும், ஆவரேஜா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 12% மக்களும், மோசமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 16.5% மக்களும். இந்த மோசம் அப்படின்னு சொல்லி 16.5% மக்கள் அப்படின்றத மட்டும் எடுத்துட்டோம்னா மீதி இருக்கக்கூடிய 80க்கும் மேற்பட்ட மக்கள் வந்துட்டு ஓரளவு ஓகே அப்படின்ற மாதிரி தான் தீவிரவாதத்தை எதிர்க்கிறதுல மோடி அரசாங்கத்தினுடைய செயல்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் கடைசி கேள்வி, மோடி அரசாங்கம் ஊழலை கையாள்வதில் எப்படி செயல்படுது அப்படின்ற கேள்விக்கு ரொம்ப சிறப்பாக செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு 30.8% மக்களும், சிறப்பாக செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு 18.3% மக்களும், ஆவரேஜா இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு 26.2% மக்களும், மோசமா செயல்படுதுன்னு சொல்லிட்டு 10.1% மக்களும், ரொம்ப மோசமா செயல்படுதுன்னு சொல்லிட்டு 13.3% மக்களும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நல்லா செயல்படுது, ரொம்ப நல்லா செயல்படுது, இந்த ரெண்டையும் சேர்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 49% மக்கள், பாதிக்கும் நெருங்கி வரக்கூடிய மக்கள் வந்துட்டு நல்லா செயல்படுது, ரொம்ப நல்லா செயல்படுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆவரேஜ் அப்படின்ற கேட்டகரியில 26, அதையும் நம்ம சேர்த்தோம் அப்படின்னு கிட்டத்தட்ட 75%க்கு மேற்பட்ட மக்கள் வந்துட்டு இந்த மோடி அரசாங்கம் ஊழலை ஒழிக்கிறதுல நல்லாவே செயல்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இந்தியா டுடே கேட்ட சில கேள்விகள். இந்த கேள்விகளினுடைய தொடர்ச்சியை நம்ம 2வது பார்ட் வீடியோல தெரிஞ்சுக்கலாம். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.